வெல்கம் டு தி வாட்டர் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பிளே ஆஃப் பற்றி தான். இப்போது லாஸ்ட் 2 மேட்சஸ் இருக்குது. ஆர்சிபி வர்சஸ் எல்எஸ்ஜிக்கும் எம்ஐ வர்சஸ் கிங்ஸ் லெவன் பஞ்சாபுக்கும். இது 2 பேருக்குமே டாப் 2 ஃபினிஷ் பண்ணுறதுக்கான நல்ல வாய்ப்பு உள்ள மேட்ச். ஏன்னா இப்போது இவங்க 2 கையில் தான் இருக்குது. இவங்க 2 பேர் தான் முடிவு பண்ணணும் இப்போ டாப் 2ல் யார் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அது மாதிரி மேட்ச் தான் அமைஞ்சிருக்கு. இன்னுமே மேட்ச் ஐபிஎல் முடிய போகுது. இன்னும் லாஸ்ட்டு ஒரு 4 மேட்ச் மட்டும் தான் இருக்குது. இந்த மேட்ச் 2 மேட்ச் இல்லாமல் லாஸ்ட் ஒரு 4 மேட்ச் மட்டும் தான் இருக்குது. எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இப்போ ரொம்ப லாங் டேஸ்க்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். நான் கன்சிஸ்டன்சி சொல்லுவேன், அது சரியாக பண்ண முடியல. வீடியோ கண்டிப்பாக இனிமேல் பண்ணலாம்னு பிளானில் இருக்கேன். ஓகே, நம்ம அந்த டாபிக் பார்ப்போம். எம்ஐ வர்சஸ் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மேட்சும் நாளைக்கு நடக்க போகிற மேட்சும் வெரி 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 இம்பார்ட்டன்ட், நல்லாவும் இருக்கும் பார்க்க. இந்த மேட்ச்சில் எம்ஐ ஜெயிச்சாங்கன்னா எம்ஐ டாப் 2ல் ஃபினிஷ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆர்சிபி நாளைக்கு வின் பண்ணாங்கன்னா டாப் 2ல் ஃபினிஷ் பண்ணுவாங்க. ரொம்ப கேவலமாக தோக்காமல் நார்மலாக ஜெயிச்சாலே அவங்க டாப் 2ல் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க ஆர்சிபி. ஏன்னா ஜிடிக்கும் ஆர்சிபிக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரெண்ட் ரன் ரேட்டில். அப்படிங்கும் பொழுது ஓகே, ஆர்சிபி மேக்ஸிமம் ஃபினிஷ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போது எம்ஐக்கிட்ட உள்ள பலமும் ஆர்சிபிகிட்ட உள்ள பலமும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2 பேருமே இதுவரை நடந்த டீம் எல்லாமே பேட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க, பவுலிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்லைட்லி பெட்டர் தென் ஆர்சிபியோட எம்ஐ நல்லா இருக்காங்க பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில். போன மேட்சை பார்த்தோம், சாண்டர், பும்ரா, ட்ரன்போல்ட், தீபக் சகர் எல்லாமே ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதனால தான் அந்த மேட்ச் வின் பண்ண முடிஞ்சது. அப்படி பார்க்கும்பொழுது ஆர்சிபியும் எம்ஐயும் வந்தாங்கன்னா சரியான பேட்டிலாக இருக்கும். செமிஃபைனலும் சரி, ஃபைனலும் சரி, அது மாதிரி அதாவது எப்படி சொல்கிறேன்னா குவாலிஃபயர் சரி, ஃபைனலும் சரி, செம்ம பேட்டிலாக இருக்கும். இப்போ நீங்கள் ஓகே, இப்போ எம்ஐ பேட்டர்ஸில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோஹித் சர்மா, ரிக்கில்டன், வில் ஜாக்ஸ், பாண்டியா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா அப்படி ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி ஆர்சிபி போனாலுமே உங்களுக்கு ஃபிலிப் சால்ட், விராட் கோலி, ரஜத் படித்தார், லிவிங்ஸ்டன்லாம் இப்போ அவங்க இறக்கல. ஜிதேஷ் சர்மா அவங்க எல்லாமே இருக்காங்க. குர்னல் பாண்டியா எல்லாமே இருக்காங்க. ஆனால் அவங்க பவுலிங் மேக்ஸிமம் வின் பண்ண நல்லா பண்ணியிருக்காங்க. ஹேசல்வுட் வரேன்னு சொல்லியிருக்காரு. வராங்களா இல்லையா எப்படின்னு தெரியல. வந்தாருன்னா டீமுக்கு அவங்க டீம் நல்லா பெனிஃபிட் அமையும். வரலன்னா அது கொஞ்சம் ஸ்லைட்லி பிரச்சனை தான் அவங்களுக்கு. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ நான் ப்ரெடிக்ட் பண்ணுறது என்னென்னா ஆர்சிபியும் மும்பை தான் ஃபைனல் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இந்த மேட்சும் உங்களுக்கு மும்பை வின் பண்ணிடுவாங்க, அடுத்த மேட்சுமே ஆர்சிபி வின் பண்ணிடுவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது 2 டீம் தான் ஃபைனலே வருவாங்க. என்னடா இப்போ அது மேட்ச் நடக்கவே இல்லை, அதுக்குள்ளே நீ ஃபைனல் ஷெட்யூல் போட்டோன்னா என்னோட ப்ரிடிக்ஷன் நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இவங்க 2 பேர் வந்தால் தான் அந்த ஆட்டமே ரொம்ப சுவாரஸ்யமாக அமைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஈக்குவலி பேட்டிங் பவுலிங் ஸ்ட்ரென்த் 2 பேருமே. இப்போ நீங்கள் ஜிடி போனால் கூட ஜிடிலே சில குறைகள் சொல்லலாம். ஓப்பனிங் டாப் ஆர்டர் 2 பேரும் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழே யாரும் அதை போல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதில்லை. பட்லர் வேற போகிறாரு. அப்படிங்கும் பொழுது ஆர்சிபி மும்பை கம்பேர் பண்ணும்போது ஜிடி கொஞ்சம் கம்மியாக தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஜிடி எல்லாம் ஹையாக ரேட் பண்ணுவாங்க. என்னை பொறுத்தவரை அந்தளவுக்கு கிடையாது. ஏன்னா போன மேட்ச் கூட பவுலிங் எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தோம் ஜிடி. ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா ஜிடி கொலாப்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த பொட்டன்ஷியல் யாருக்கு இருக்குன்னா ஆர்சிபிக்கும் மும்பைக்கும் தான் இருக்குது.